மகரம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ ஒரு சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாது. உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கிற விஷயங்களுக்கு பின்னால் இருக்கும் ஆழமான உண்மை, காலம் நீண்ட நாட்களாக உங்களுக்காக தயார் பண்ணி வைத்திருந்த ஒரு மாற்றத்தின் ஆரம்ப சிக்னல். கடந்த சில மாதங்களா மனசுக்குள்ள ஒரு சுமை, ஏதோ சரியில்லையேன்னு ஒரு உணர்வு, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முன்னேற்றம் இல்லாத மாதிரி தோணியது. நம்பிய மனிதர்களாலேயே ஏமாற்றம், தனிமை, பேச முடியாத வேதனை, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மகரம் ராசிக்காரங்க பொதுவா வெளியில காட்டிக்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அமைதியா தாங்குறவங்க. யார்கிட்டயும் உதவி கேட்க மாட்டீங்க. உங்க கஷ்டத்தை நீங்களே சமாளிக்கணும்னு நினைக்கிற பழக்கம் உங்களுக்கு அதிகம். அதனால்தான் வாழ்க்கை உங்களை சோதிச்சாலும் உங்க கண்ணீரை யாரும் பார்த்ததில்ல, உங்க இரவு நேர போராட்டங்களை யாரும் உணர்ந்ததில்ல. ஆனால் இப்போ காலம் மாறிக்கிட்டு இருக்கு. நீண்ட நாட்களா உங்க வாழ்க்கை ஒரே இடத்துல நின்ன மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் மெதுவா உருவாகி வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாமலே சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருந்து விலகி போனது, சில உறவுகள் தூரமா போனது, சில வாய்ப்புகள் கை நழுவி போனது, எல்லாமே ஒரு காரணத்துக்காக. அப்போ உங்களுக்கு அது தண்டனை மாதிரி தோணி இருக்கலாம், ஆனால் உண்மையில அது பாதுகாப்பு. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாத மனிதர்கள், உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருந்த சூழ்நிலைகள், உங்க மனசை அடக்கி வைத்த விஷயங்கள் எல்லாம் மெதுவா நீங்க அறியாமலே விலக ஆரம்பிச்சது. மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்பவும் தாமதம் தான், ஆனா மறுப்பு கிடையாது. காலம் உங்களை உடனே உயரத்துக்கு கொண்டு போகாது, ஆனா ஒரு நாள் உயரத்துல நிக்க வைக்கும். அதனால்தான் நீங்க இத்தனை நாட்கள் அமைதியா தாங்கினீங்க. நான் மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க மனசுக்குள்ள கேள்வி கேட்ட நேரங்கள் உண்டு. ஆனா ஒரு நாள் உயரத்துல நிக்க வைக்கும். அதனால்தான் நீங்க இத்தனை நாட்கள் அமைதியா தாங்கினீங்க. நான் மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க மனசுக்குள்ள கேள்வி கேட்ட நேரங்கள் உண்டு. ஆனா அந்த கேள்விகளுக்கான பதில் இப்ப மெதுவா உருவாகுது. உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்தாகணும்னா அதுக்கு முன்னாடி உங்க பொறுமைய காலம் சோதிக்கும். அந்த சோதனையை நீங்க கடந்து வந்ததால் தான் இப்போ இந்த கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இன்னும் நீங்க நினைக்கலாம், ஒண்ணுமே மாறலையேன்னு. ஆனா விதை மண்ணுக்குள்ள இருந்தா வெளியில எதுவும் தெரியாது. வேறு வளர ஆரம்பிச்ச பிறகுதான் முளை வெளியே வருது. உங்க வாழ்க்கையில இப்போ அதே நிலை. வெளியில் எதுவும் தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் தயாராகிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க மனசுக்குள்ள வரும் எண்ணங்கள், உங்க உள்ளுணர்வு சொல்லுற சின்ன சிக்னல்கள், மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வர விஷயங்கள் எல்லாமே சாதாரணமல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு கதவு மூடப்பட்ட மாதிரி தோணினா அதுக்கு முன்னாடியே இன்னொரு கதவு மெதுவா திறக்க ஆரம்பிச்சிருக்கும். மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எதுவும் சத்தம் இல்லாம தான் நடக்கும், ஆனா நடந்த பிறகு அது பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அதனால்தான் இப்போ இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அமைதியான மாற்றத்தின் தொடக்கம். நீங்க இத்தனை நாள் தாங்கிய வலி வீணா போகாது. நீங்க செய்த உழைப்பு, காட்டிய பொறுமை, சொல்லாம விழுங்கிய கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வீடியோ இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருந்தா அது சும்மா இல்ல. இது உங்களுக்கு கிடைத்த ஒரு சின்ன நினைவூட்டல். நீ இன்னும் முடிஞ்சு போகல, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடைய. மகரம் ராசிக்காரர்களே, நீங்க கடந்த காலத்துல அனுபவிச்ச விஷயங்களை நினைச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியும். நீங்க யாரையும் எளிதா நம்ப மாட்டீங்க, ஆனா ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா முழுசா நம்புவீங்க. அதுதான் உங்க பலமும் அதே நேரம் உங்க பலவீனமும். அந்த நம்பிக்கையால் தான் சில நேரங்களில் அதிகமா வலியடைந்தீங்க. நான் இவ்வளவு தூரம் போய் பண்ணினேனே, அவங்க இப்படி பண்ணுவாங்களா மனசுக்குள்ள உடைந்த தருணங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனா அந்த உடைதல் தான் உங்களை இன்னும் உறுதியானவரா மாற்றுச்சு. இப்போ நீங்க பழைய மாதிரி இல்ல. முன்னாடி சின்ன விஷயத்துக்கே கவலைப்பட்ட மனசு இப்போ நிறைய விஷயங்களை அமைதியா ஏத்துக்கிற நிலைக்கு வந்திருக்கு. இது தோல்வி இல்ல, இது வளர்ச்சி. வாழ்க்கை உங்களை மெதுவா கற்றுக் கொடுத்த பாடங்களின் விளைவு. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றம் வெளியில பெரிய சத்தமா இருக்காது. யாரும் கை தட்டி பாராட்ட மாட்டாங்க, யாரும் உடனே கவனிக்க மாட்டாங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு உருவாக ஆரம்பிச்சிருக்கும். என்ன வேணும், என்ன வேண்டாம் நீங்க தெளிவா முடிவு பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் பிறர் எதிர்பார்ப்புக்காக வாழ்ந்த நேரங்கள் நிறைய இருந்திருக்கும். குடும்பம், சமூகம், வேலை, உறவு எல்லாத்துக்கும் நடுவுல உங்க ஆசைகள் எங்க ஓரமா போயிருக்கும். ஆனா இப்போ அந்த ஆசைகள் மெதுவா தலை தூக்க ஆரம்பிக்குது. நீங்களா இருக்கணும்னு ஒரு உள்குரல் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல சில மகரம் ராசிக்காரங்களுக்கு பழைய நினைவுகள் திடீர்னு வரலாம். நீங்க மறக்க நினைச்ச மனிதர்கள், முடிஞ்சு போன உறவுகள், முடியாம போன கனவுகள் எல்லாம் மனசுல மீண்டும் தோணலாம். இது உங்களை பின்னுக்கு இழுக்க வர்றது இல்ல, இது உங்களுக்கு ஒரு க்ளோஷர் தர வர்றது. இதுக்காக நான் இவ்வளவு நாள் சுமந்தேனான்னு புரிய வைக்கதான். நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில பல தடவைகள் தடுக்கப்பட்டீங்க. முன்னேற போன ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தடையா வந்திருக்கு. ஆனா அந்த தடைகள் எல்லாம் உங்களை நிறுத்தல, உங்களை தயார் பண்ணினது. இப்போ நீங்க முன்னாடி போகும்போது அதே பழைய பயம் இருக்காது. காரணம், நீங்க ஏற்கனவே மோசமான நிலையை கடந்து வந்திருக்கீங்க.
இனிமேல் எதுவும் அதைவிட மோசமா இருக்க முடியாது என்ற உணர்வு உங்களுக்கு ஒரு வலிமை தரும். இந்த கட்டத்துல நீங்க யாரோட ஆலோசனை கேட்டாலும் இறுதியில் நீங்க கேட்கறது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சத்தம் தான். மகரம் ராசிக்காரங்க உள்ளுணர்வு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா நீங்க அதை கடந்த காலத்துல அலட்சியம் பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த உள்ளுணர்வு தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்கு. அது சொல்லுற சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மெதுவா சரியான பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். இந்த நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு மாறுபட்ட அமைதி இருக்கும். வெளியில பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை முளைச்சிருக்கும். என்ன நடந்தாலும் நான் சமாளிப்பேன்னு ஒரு அமைதி. அந்த அமைதி தான் வரப்போகிற பெரிய மாற்றத்துக்கு முன்னோட்டம். உடனே மாற்றம் நடக்காம இருக்கலாம், ஆனா மாற்றத்துக்கான பாதை உங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவே பெரிய விஷயம். சில மகரம் ராசிக்காரங்களுக்கு பணம் சம்பந்தமான கவலைகள் நீண்ட நாட்களா இருந்திருக்கும். வருமானம் இருந்தாலும் நிலைமை கையில் நிக்காத மாதிரி, செலவுகள் அதிகமா, சேமிக்க முடியாத நிலை, இதெல்லாம் உங்களை மனசு தளர வச்சிருக்கும். ஆனா இப்போ நீங்க பணத்தை பாக்குற பார்வை மாற ஆரம்பிச்சிருக்கு. எங்கே தவறு நடந்துச்சு, எங்கே கட்டுப்பாடு தேவைன்னு புரிதல் வரும். அந்த புரிதலே முதன்மையான முன்னேற்றம். பணம் உங்களை கட்டுப்படுத்துற நிலைமையில இருந்து நீங்க பணத்தை கையாளுற நிலைக்கு மெதுவா வர ஆரம்பிப்பீங்க. இந்த கட்டத்துல உறவுகள் ரொம்ப முக்கியம். சில உறவுகள் உங்களை நிம்மதியா வைக்கும், சில உறவுகள் உங்க சக்தியை உறிஞ்சும். முன்னாடி நீங்க எல்லாரையும் சமமா ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இப்போ யார் உங்களுக்கு நல்லது, யார் உங்களுக்கு தேவையில்லாத சுமைன்னு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். இந்த தெளிவால் சிலர் உங்க வாழ்க்கையில இருந்து தானா விலகலாம். அதுக்காக கவலைப்படாதீங்க. அது இழப்பு இல்ல, அது இடம் சுத்தமாகிறது. உங்க வாழ்க்கையில சரியான விஷயங்கள் வரணும்னா தவறான விஷயங்கள் போகத்தான் ஆகணும். மகரம் ராசிக்காரங்க இயல்பே பொறுப்பு. எல்லாத்துக்கும் நீங்களே காரணம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சுமக்கிற பழக்கம். ஆனா இப்போ நீங்க கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் என்னன்னா, எல்லா சுமையும் உங்கதல்ல. சில விஷயங்களை விட்டு விடுவது தோல்வி கிடையாது, அது புத்திசாலித்தனம். இந்த உணர்வு வந்த நாளிலிருந்து உங்க மனசு லேசாக ஆரம்பிக்கும். அந்த லேசான மனசோட நீங்க முன்னாடி போகும்போது வாழ்க்கை உங்களுக்கு வேற மாதிரி பதில் தர ஆரம்பிக்கும். நீங்க இதுவரை பார்த்திராத வாய்ப்புகள், கவனிக்காத சின்ன சந்தர்ப்பங்கள்லாம் உங்க கவனத்துக்கு வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரே நாள்ல நடக்காது, ஆனா நடந்துகிட்டே இருக்கு. நீங்க கவனிச்சாலும் இல்லையாலும் உங்க வாழ்க்கை மெதுவா ஆனா உறுதியா ஒரு புதிய நிலைக்கு நகர்ந்து கொண்டே இருக்குது. மகரம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல உங்க மனசுக்குள்ள நடக்கிற மாற்றம் ரொம்ப முக்கியம். வெளியில் சூழ்நிலைகள் மாறலன்னு தோணினாலும் உள்ளுக்குள்ள நீங்க மாறிட்டீங்க. முன்னாடி ஒரு விஷயம் நடந்தா உடனே பதட்டம், கவலை, பயம் வந்திருக்கும். இப்போ அதே விஷயம் நடந்தாலும் பாப்போன்னு ஒரு அமைதி உங்களுக்குள்ள இருக்கும். இதுதான் வளர்ச்சி. வாழ்க்கை உங்களை காயப்படுத்தி கற்றுத்தந்த பாடத்தின் விளைவு. இந்த அமைதி சோம்பேறித்தனம் கிடையாது, இது முதிர்ச்சி. நீங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைச்ச காலம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எதை கட்டுப்படுத்த முடியாதோ அதை ஏத்துக்கிற வலிமை உங்களுக்குள் உருவாகுது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் உங்க கையில் இல்லாத மாதிரி நடந்தது உண்மை. ஆனா அந்த அனுபவங்கள் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தனியா சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிய வச்சது. இப்போ நீங்க உதவி கேட்க தெரிய ஆரம்பிச்சிருப்பீங்க, அல்லது குறைந்தபட்சம் உங்க மனசுக்குள்ள சுமைய ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. இது பெரிய மாற்றம். மகரம் ராசிக்காரங்க பொதுவா தங்களோட வலியை பலவீனமா நினைப்பாங்க, அதனால்தான் யாரிடமும் சொல்லாம தாங்குவாங்க. ஆனா இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, வலி சொல்லப்படாத போதுதான் அது அதிகமா பாதிக்குது. இந்த புரிதலோட சிலர் உங்க வாழ்க்கையில நெருக்கமா வர ஆரம்பிக்கலாம். நீண்ட நாட்களா பேசாத ஒருவர் திடீர்னு தொடர்பு கொள்ளலாம், அல்லது நீங்க யாரிடமோ மனசு திறக்கலாம். இதெல்லாம் தற்செயலா தோணினாலும் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்க வாழ்க்கையில உண்மையான தொடர்புகள் மட்டுமே இருக்கணும்னு காலம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல உங்க உடம்பு, மனசு இரண்டையும் கவனிக்க வேண்டிய அவசியம் அதிகம். நீண்ட நாட்களா அலட்சியம் பண்ணிய சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம் இப்போ வெளிப்பட ஆரம்பிக்கலாம். இத பயப்பட வேண்டாம். இது உங்க உடம்பும் மனசும் இப்போ நம்ம கவனிக்கணும்னு சொல்ற சிக்னல். ஓய்வு எடுத்துக்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது. நீங்க ஓட ஓட களைச்சு போயிருந்தீங்க, இப்போ ஒரு மூச்சு விடுற நேரம் வந்திருக்கு. அந்த மூச்சு விடுற இடத்துல தான் தெளிவு வரும். தெளிவு வந்தால்தான் சரியான முடிவுகள் வரும். இந்த கட்டத்துல சில மகரம் ராசிக்காரங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். முன்னாடி நம்பாத விஷயங்கள் கூட இப்போ ஆழமா தோணலாம். தனிமையில் உட்கார்ந்து யோசிக்கணும்னு தோணலாம். சத்தமில்லாத இடங்கள் பிடிக்க ஆரம்பிக்கலாம். இது வாழ்க்கையிலிருந்து விலகிறது கிடையாது, இது உங்க உள்ளுக்குள்ள திரும்பி பார்ப்பது. அந்த உள்ளே திரும்பி பார்க்கும் பயணம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏனென்றா உண்மையை பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த உண்மையை தான் நீங்க இத்தனை நாட்களா தவிர்த்து வந்தீங்க. இப்போ அதை பார்க்க தயாரா இருக்கீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு புதிய பாதையை காட்ட ஆரம்பிக்கும். நீங்க இதுவரை பயந்த விஷயங்களையே இப்போ தைரியமா எதிர்கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த தைரியம் சத்தமில்லாதது, அமைதியானது, ஆனா ரொம்ப வலிமையானது. இந்த வலிமையோட நீங்க முன்னாடி நகர ஆரம்பிச்சிட்டீங்க.
மகரம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாரையும் திருப்தி பண்ணணும்னு ஓடின வாழ்க்கை எவ்வளவு சோர்வை கொடுத்ததுன்னு. முன்னாடி இது என் பொறுப்பு, அதை நான் பாத்துக்கணும் நீங்க உங்க மேலே நீங்களே சும்மா ஏத்திக்கிட்டீங்க. யாராவது தவறு பண்ணினாலும், சூழ்நிலை சரியில்லாம இருந்தாலும் காரணம் நான் தானே நினைச்சுக்கிட்டீங்க. ஆனா இப்போ அந்த எண்ணம் மெதுவா உடைந்து வருது. எல்லா விஷயத்துக்கும் நீங்க காரணம் இல்ல, எல்லா முடிவுகளும் உங்க கையில இருக்கணும்னு வாழ்க்கை எதிர்பார்க்கல. இந்த புரிதல் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய லேசுத்தன்மையை கொண்டு வருது. மனசு லேசானதும் உங்க பார்வை மாற ஆரம்பிக்கும். முன்னாடி பிரச்சனையா தெரிந்த விஷயங்கள் இப்ப பாடமா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அப்படி நடக்கலன்னா நான் இப்படி மாறி இருக்க மாட்டேனே நீங்க உங்ககிட்டயே சொல்லிக்குவீங்க. இது உங்களுக்கு உள்ளார்ந்த சக்தியை தருது. சில மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். மகரம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாரையும் திருப்தி பண்ணணும்னு ஓடின வாழ்க்கை எவ்வளவு சோர்வை கொடுத்ததுன்னு. முன்னாடி இது என் பொறுப்பு, அதை நான் பாத்துக்கணும் நீங்க உங்க மேலே நீங்களே சும்மா ஏத்திக்கிட்டீங்க. யாராவது தவறு பண்ணினாலும், சூழ்நிலை சரியில்லாம இருந்தாலும் காரணம் நான் தானே நினைச்சுக்கிட்டீங்க. ஆனா இப்போ அந்த எண்ணம் மெதுவா உடைந்து வருது. எல்லா விஷயத்துக்கும் நீங்க காரணம் இல்ல, எல்லா முடிவுகளும் உங்க கையில இருக்கணும்னு வாழ்க்கை எதிர்பார்க்கல. இந்த புரிதல் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய லேசுத்தன்மையை கொண்டு வருது. மனசு லேசானதும் உங்க பார்வை மாற ஆரம்பிக்கும். முன்னாடி பிரச்சனையா தெரிந்த விஷயங்கள் இப்ப பாடமா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அப்படி நடக்கலன்னா நான் இப்படி மாறி இருக்க மாட்டேனே நீங்க உங்ககிட்டயே சொல்லிக்குவீங்க. இது உங்களுக்கு உள்ளார்ந்த சக்தியை தருது. சில மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது பெரிய முடிவா இருக்கலாம், அல்லது வெளியில் பார்த்தா சின்ன விஷயமா தோணலாம். ஆனா உங்க மனசுக்கு அது முக்கியம். முன்னாடி இருந்த பயம் இப்போ அதே அளவுக்கு இருக்காது. நடந்தா நடக்கட்டும்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அலட்சியம் கிடையாது, அது அனுபவத்திலிருந்து வந்த தைரியம். நீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாமே கட்டுப்பாட்டுல இல்லாத போதும் உங்க அணுகுமுறை உங்க கையில இருக்குன்னு. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில சில சின்ன சந்தோஷங்கள் திரும்ப வர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களா ரசிக்க மறந்த விஷயங்கள், ஒரு பாடல், ஒரு மழை வாசனை, தனியா குடிக்கும் தேநீர், அமைதியான நடை, இவையெல்லாம் உங்க மனசுக்கு நிம்மதி தர ஆரம்பிக்கும். முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்ததால இவையெல்லாம் கவனிக்கவே இல்லை. இப்போ அந்த சின்ன விஷயங்கள்ல தான் வாழ்க்கையோட உண்மை சுகம் இருக்குன்னு உணர ஆரம்பிப்பீங்க. இந்த சின்ன சந்தோஷங்களே உங்களை உள்ளுக்குள்ள இருந்து குணப்படுத்தும். மகரம் ராசிக்காரங்க பொதுவா தங்களோட உணர்ச்சிகளை வெளியில் காட்ட மாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க உங்களுக்கே உண்மையா இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமா, எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆமா நான் சோர்வா இருக்கேன்னு ஒத்துக்கிறது தான் முதல் படி. அந்த ஒத்துக்கொள்ளுதலோட நீங்க உங்க வாழ்க்கைய மெதுவா மறுசீரமைக்க ஆரம்பிப்பீங்க. யாருக்காகவும் இல்ல, உங்களுக்காக. இந்த நேரத்துல சிலர் உங்க இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. முன்னாடி மாதிரி இல்லையேன்னு சொல்லலாம். அதை கேட்டு வருத்தப்படாதீங்க. முன்னாடி மாதிரி இல்லாததுதான் நல்ல விஷயம். முன்னாடி நீங்க உங்களை மறந்து வாழ்ந்தீங்க, இப்போ நீங்க உங்களை நினைச்சு வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நிலைக்கு அடித்தளம் போடுது. அந்த அடித்தளம் வெளியில் தெரியாது, ஆனா அதுதான் நாளைக்கு உங்களை தாங்க போகும் சக்தி. மகரம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்கன்னா, அது உங்க நேரம், சக்தி எல்லாத்தையும் எதுக்கு செலவிடணும்னு நீங்க தேர்வு பண்ண ஆரம்பிச்சிருப்பதுதான். முன்னாடி யாராவது கூப்பிட்டா உடனே ஓடுவீங்க, யாராவது வேண்டுகோள் வச்சா மறுக்க முடியாம தாங்குவீங்க. ஆனா இப்போ நீங்க இதுக்கு நான் தயாரா இருக்கேனா, இது எனக்கு உண்மையிலேயே தேவையான்னு உங்களுக்குள்ள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இது சுயநலம் கிடையாது, இது சுயமரியாதை. உங்க எல்லைகளை நீங்க வரைய ஆரம்பிச்சதுக்கான அடையாளம். மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த எல்லைகள் இல்லாததால் தான் பல தடவைகள் சோர்ந்தீங்க. எல்லாருக்காகவும் எல்லாமா இருந்தீங்க, ஆனா உங்களுக்காக யாரும் இல்லைன்னு தோணிய தருணங்கள் உண்டு. இப்போ அந்த சுழற்சி மாறுது. நீங்க உங்களுக்கே ஒரு பாதுகாப்பு வட்டம் உருவாக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த வட்டத்துக்குள்ள வர்றவங்க உங்களை மதிக்கிறவங்க, உங்க அமைதியை குலைக்காதவங்க. இதுக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை மெதுவா நீங்க விட ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த விடுதலையால் தான் உங்க மனசு லேசாகுது. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க என்னவோ அதுவே போதும். இந்த உணர்வு வந்த பிறகு பிறர் கருத்துக்கள் உங்களை அதிகமா பாதிக்காது. முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாலே மனசு உடைந்து போயிருக்கும். இப்போ அதே வார்த்தை சொன்னாலும் அதை அவங்க பார்வைன்னு விட்டுட்டு போக முடியும். இந்த மனநிலை ரொம்ப வலிமையானது. இது கோபத்திலிருந்து வரல, தெளிவிலிருந்து வருது. சில மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல பழைய பயங்கள் மீண்டும் தலை தூக்கலாம். நான் இப்படி மாறினா எல்லாரும் விட்டு போயிடுவாங்களோ, நான் எனக்காக முடிவு எடுத்தா தோல்வி ஆகிருமோ, இந்த பயம் இயல்பானது. காரணம்,
நீங்க இதுவரை பழகாத பாதையை நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் நினைவில் வைங்க, பழைய பாதை உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? சோர்வு, ஏமாற்றம், தாமதம். புதிய பாதை தெரியாததால் தான் பயம், தவறானதால. இந்த பயத்தை கடந்து ஒரு படி முன்னாடி வைத்தாலே உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் இவ்வளவு நாள் இதுக்கே பயந்தேனா? இந்த கட்டத்துல சிலருக்கு புதிய மனிதர்கள் வாழ்க்கையில வரலாம். அவர்கள் உடனே நெருக்கமா ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அவர்கள் உங்களுக்கு ஒரு புதிய பார்வை தருவாங்க, வாழ்க்கையை இன்னொரு கோணத்துல பார்க்க வைப்பாங்க. அந்த பார்வை உங்களுக்கு புதுசா சுதந்திரமா தோணும். மகரம் ராசிக்காரங்க இயல்பே மெதுவா திறக்கிறது. அதனால் அவசரப்படாதீங்க, உங்க வேகத்துல நீங்க முன்னாடி போங்க. இந்த நேரத்துல நீங்க எடுத்த ஒவ்வொரு சின்ன முடிவும் வெளியில் பெரிசா தெரியாம இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திசை மாற்றத்துக்கு காரணமா மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க கட்டி எழுப்புற இந்த புதிய வாழ்க்கை சத்தம் இல்லாம தான் ஆரம்பிக்குது. ஆனா அது உறுதியானது, நீண்ட நாட்களுக்கு நிலைக்கிறது. மகரம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் மெதுவா புரிய ஆரம்பிச்சிருக்கும். நீங்க இதுவரை வெற்றின்னு நினைச்சதை விட உண்மையான வெற்றி வேற மாதிரி இருக்குன்னு. முன்னாடி பதவி, பணம், மற்றவர்கள் பாராட்டு இதெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கை சரியாயிடும் நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்போ மனசுக்குள்ள அமைதி இருந்தா, இரவு தூங்கும் போது மனசு நிம்மதியா இருந்தா அதுதான் பெரிய வெற்றின்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாற்றம் சின்ன விஷயம் கிடையாது. இது வாழ்க்கைய முழுசா வேற கோணத்துல பார்க்க வைக்கிற ஒரு மாற்றம். இந்த கட்டத்துல சில மகரம் ராசிக்காரங்களுக்கு பழைய கனவுகள் மீண்டும் நினைவுக்கு வரலாம். ஒரு காலத்துல இது நடக்காது என்ன நீங்க ஒதுக்கி வச்ச ஆசைகள், சூழ்நிலையால, பொறுப்புகளால, பயத்தால விட்டுட்ட விஷயங்கள் இப்போ அவ மீண்டும் மனசுல தட்டும். இன்னும் காலம் இருக்கு என்ன உள்ளுக்குள்ள ஒரு குரல் சொல்லும். இந்த குரலை அலட்சியம் பண்ணாதீங்க, இது வெறும் கற்பனை இல்ல, இது உங்க உள்ளார்ந்த விருப்பம் உயிரோட இருக்குன்னு சொல்லுற சிக்னல். உடனே எல்லாத்தையும் மாற்றணும்னு அவசரம் வேண்டாம். ஆனா அந்த ஆசைகளை மீண்டும் மதிக்க ஆரம்பிங்க, அவை உங்களுக்கு திசை காட்டும். இந்த நேரத்துல உங்க சுயமதிப்பு ரொம்ப முக்கியம். நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்கன்னு தான் உலகமும் உங்களை அப்படியே பார்க்கும். முன்னாடி உங்க மேலே நீங்களே சந்தேகம் வச்சதால் தான் பிறரும் உங்களை சந்தேகிச்சாங்க. இப்போ நீங்க உங்களையே நம்ப ஆரம்பிச்சதால அந்த நம்பிக்கை வெளியில் தெரியும். இது வார்த்தைகள்ல இல்ல, உங்க நடையில், முடிவுகளில், அமைதியில் தெரியும். அந்த அமைதி தான் அதிகாரம். சில மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல குடும்பம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமா வரலாம். பொறுப்புகள், கடமைகள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் தப்பிக்க முடியாத விஷயங்கள் தான். ஆனா இப்போ நீங்க அவைகளை கையாளுற விதம் மாறும். எல்லாத்தையும் சுமையாக பார்க்காம எதை ஏற்றுக்கணும், எதை விட்டுடணும்னு பிரித்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த தெளிவால் தான் சண்டைகள் குறையும், உள்ளுக்குள்ள அமைதி அதிகரிக்கும். இந்த கட்டத்துல நீங்க தனியாக இருந்தாலும் தனிமை உணர்வு இருக்காது. முன்னாடி கூட்டத்திலேயே தனியா இருந்த உணர்வு இருந்திருக்கும். இப்போ தனியா இருந்தாலும் முழுமை உணர்வு வரும். நான் போதுமானவன் ஒரு அமைதி. இந்த உணர்வு வந்த பிறகு தவறான உறவுகள், தவறான சூழ்நிலைகள் தானா விலகும். நீங்க தள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. வாழ்க்கை உங்களை பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல உங்க உள்ளுணர்வு ரொம்ப கூர்மையாக இருக்கும். யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாதுன்னு உங்களுக்கு உடனே புரியும். அந்த உணர்வை மதிங்க. காரணம், இது பயத்திலிருந்து வரதில்லை, அனுபவத்திலிருந்து வந்த ஞானம். நீங்க இதுவரை நடந்த பாதை எல்லாமே உங்களை இங்க கொண்டு வரத்தான். இப்போ நீங்க நின்று இருக்கிற இந்த இடம் முடிவு கிடையாது, இது ஒரு உறுதியான அடித்தளம். இந்த அடித்தளத்தின் மேலதான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் மெதுவா ஆனா நிச்சயமா உருவாக போகுது. மகரம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான உணர்வை அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அது என்னன்னா, அவசரம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடிலாம் இப்போ இல்லனா எப்போ வயசு போயிடுதேன்னு மனசு ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அந்த ஓட்டம் தான் உங்களை அதிகமா சோர வச்சது. ஆனா இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, வாழ்க்கை ஒரு ஓட்ட போட்டி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம். இந்த புரிதல் வந்ததால பிறர் வாழ்க்கையோட உங்க வாழ்க்கையை ஒப்பிடுற பழக்கம் மெதுவா குறையுது. யாரோ முன்னேறிட்டாங்கன்னு பார்த்து உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வலி வந்தாலும் அது நீண்ட நேரம் தங்க மாட்டேங்குது. அவங்க பாதை அது, என் பாதை இது என்ன நீங்க உங்களையே சமாதானப்படுத்திக்க முடிகிறது. இந்த மனநிலை ரொம்ப வலிமையானது. ஏனென்றா ஒப்பீடு தான் அதிகமான துக்கத்துக்கு காரணம். இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் மெதுவா ஒழுங்காக ஆரம்பிக்கும். வெளியில் பெரிய மாற்றம் தெரியாம இருந்தாலும் தினசரி வாழ்க்கை கொஞ்சம் சீராகும். தூக்கம் சரியாக ஆரம்பிக்கலாம், சாப்பிடும் பழக்கம் மாறலாம், மனசு அடிக்கடி சோர்வடையாம இருக்கலாம். இவையெல்லாம் சின்ன விஷயங்களா தோணினாலும் இவையே பெரிய மாற்றத்துக்கு அடித்தளம். மனசு நிலைநிறுத்தப்பட்டால்தான் வாழ்க்கையில பெரிய விஷயங்களை தாங்க முடியும். மகரம் ராசிக்காரங்க பொதுவா தங்களை கடுமையா மதிப்பீடு பண்ணுவாங்க. ஒரு சின்ன தவறு நடந்தாலும் நான் தான் சரியில்லைன்னு உங்களை நீங்களே குறை சொல்லுவீங்க. ஆனா இப்போ அந்த பழக்கம் மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நான் என்ன தெரிஞ்சிருந்ததோ அதை பொறுத்து தான் முடிவு எடுத்தேன் உங்களுக்கே நீங்க கருணை காட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுதான் உண்மையான குணமடைதல்.
உங்களை நீங்களே மன்னிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து கடந்த காலம் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. இந்த கட்டத்துல சில மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அமைதியான மகிழ்ச்சி வரும். அது பெரிய கொண்டாட்டமா இருக்காது, ஆனா மனசு நிறைவு தரும். எல்லாமே சரியாக்கிடல, ஆனா நான் சரியாக்கிடுறேன்னு ஒரு உணர்வு. இந்த உணர்வோட நீங்க தினமும் எழுந்தாலே வாழ்க்கை மெதுவா உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல நீங்க தனியாக யோசிக்கும் போது எதிர்காலம் பற்றி பயம் வரலாம். என்ன ஆகுமோ என்ன, அந்த பயத்தை தள்ளிவிட வேண்டாம், அதை கவனிங்க. காரணம், பயம் வருது என்றாலே உங்களுக்கு இன்னும் கனவுகள் இருக்கு, இன்னும் இலக்கு ஏதோ இருக்கு. பயம் இல்லாத வாழ்க்கை விருப்பமும் இல்லாத வாழ்க்கை. அந்த பயத்தை தைரியமா பார்த்து நான் சமாளிப்பேன்னு சொல்லுங்க. ஏனென்றா நீங்க இதுவரை சமாளிச்சதெல்லாம் சின்ன விஷயங்கள் கிடையாது. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கை உங்களை மெதுவா ரொம்ப மென்மையா மாற்றிக்கிட்டு இருக்கு. பழைய காயங்களை கீறாமல் புதிய வழியை கொடுக்காமல் உங்களை உறுதியான இடத்துக்கு கொண்டு போக. இந்த மாற்றம் சத்தம் இல்லாதது, ஆனா ஆழமானது. நீங்க கவனிச்சாலும் இல்லையாலும் உங்க உள்ளுக்குள்ள ஒரு புதிய நிலை உருவாகிட்டே இருக்கு. மகரம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் மெதுவா உறுதியாக ஆரம்பிச்சிருக்கு. அது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வெளியிலிருந்து வந்தது கிடையாது, யாரோ சொல்லி கொடுத்ததும் கிடையாது. இது நீங்க உங்க வாழ்க்கையை தாங்கி நிற்க கற்றுக்கிட்ட அனுபவத்திலிருந்து வந்தது. என்ன நடந்தாலும் நான் விழ மாட்டேன்னு ஒரு ஆழமான உணர்வு. இந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கை உங்களை அசைக்க முடியாது. பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், ஆனா அவ உங்களை உடைக்காது. காரணம், நீங்க இப்ப உங்களே நம்புற நிலைக்கு வந்துட்டீங்க. இந்த நேரத்துல சில மகரம் ராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு கிளாரிட்டி வரும். இதுவரை குழப்பமா இருந்த விஷயங்கள், முடிவு எடுக்க முடியாம இழுத்த விஷயங்கள் எல்லாம் ஒரே நேரத்துல சரியாக தெரிய ஆரம்பிக்கும். இது அதிசயம் கிடையாது, இது மனசு அமைதியா ஆனதால வர தெளிவு. மனசு அமைதியா இருந்தா வாழ்க்கை சத்தம் குறையும், சத்தம் குறைந்தா உண்மை தெளிவா கேட்கும். அந்த உண்மையை தான் நீங்க இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கட்டத்துல நீங்க யாரையும் பின்தொடரணும்னு தோணாது. அவங்க பண்றாங்க, நானும் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்க வேகம் உங்களுக்கு தெரியும், உங்க எல்லை உங்களுக்கு புரியும். அந்த புரிதலோட நீங்க முடிவு எடுப்பீங்க. இதுதான் சுய அதிகாரம். மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த அதிகாரம் ரொம்ப தாமதமா வரும், ஆனா வந்தா அது உறுதியானது. இந்த நேரத்துல உங்க வார்த்தைகள் குறையலாம், ஆனா உங்க செயல்கள் தெளிவா இருக்கும். தேவையில்லாத விளக்கங்கள் கொடுக்க மாட்டீங்க, தேவையில்லாத சண்டைகளில் இறங்க மாட்டீங்க. எனக்கு என்ன சரின்னு தெரிஞ்சதால பிறர் கருத்துக்கள் உங்களை ஆட்டம் போட வைக்காது. இந்த அமைதியான உறுதிதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். சில மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல பழைய பிழைகள் நினைவுக்கு வரலாம். அப்போ இப்படி பண்ணியிருக்கலாமே என்ன, அந்த எண்ணத்தை நீண்ட நேரம் பிடிச்சிக்காதீங்க. காரணம், அந்த நேரத்துல நீங்க இப்போ இருக்கிற அறிவோட இல்ல. அப்போ உங்க கையில இருந்த கருவிகளோட தான் நீங்க போராடினீங்க. அதற்காக உங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பிழைகள் தான் உங்களை இங்க கொண்டு வந்தது. இந்த புரிதல் வந்த நாளிலிருந்து உங்க கடந்த காலம் உங்க எதிரியாக இருக்காது, அது உங்க ஆசானா மாறும். இந்த கட்டத்துல நீங்க மெதுவா வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. பெரிய வெற்றிக்காக காத்திருக்காம இன்றைய நாளிலேயே ஒரு அர்த்தம் காண்பீங்க. இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிக்க முடிந்தாலே அது ஒரு பெரிய சாதனைன்னு உணர்வீங்க. இந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கை உங்களுக்கு எதிரியா தோணாது, அது ஒரு பயணமா தோணும். சில நாள் சோர்வாக இருக்கும், சில நாள் லேசாக இருக்கும், ஆனா பயணம் நின்று போகாது. நீங்க இப்போ அந்த பயணத்தை எதிர்க்காமல் அதோட சேர்ந்து நடக்க கற்றுக்கிட்டீங்க. அந்த நடக்கிற விதம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. மகரம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க ஒரு கட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னு உணர்வு உங்களுக்குள்ள ஆழமா பதிய ஆரம்பிச்சிருக்கும். இது முடிவு கிடையாது, ஆனா ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கிடைத்த ஓய்வு போல. முன்னாடி வாழ்க்கை உங்களை எப்பவும் சோதிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி தோணும். இப்போ அதே வாழ்க்கை நீ போதுமான அளவுக்கு கற்றுக்கிட்ட இன்னும் மெதுவா பின்னுக்கு விலகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் முழுசா மறையாது, ஆனா அவ உங்களை பயமுறுத்தாது. காரணம், நீங்க இப்போ உங்க சக்தியை அறிஞ்சிட்டீங்க. இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. நீங்க இதுவரை தேடிக்கிட்டு இருந்த பதில்லாம் வெளியில இல்ல, அது உங்க உள்ளுக்குள்ளதான் இருந்தது. யாராவது வந்து உங்களை காப்பாத்துவாங்கன்னு எதிர்பார்த்த காலம் முடிஞ்சிடுச்சு. நீங்களே உங்களை காப்பாத்திக்கிட்ட தருணம் தான் இப்போ. இந்த உணர்வு கொஞ்சம் தனிமையா தோணலாம், ஆனா அது பலவீனம் அல்ல, அது சுதந்திரம். என்ன நடந்தாலும் நான் என்ன விட்டுட மாட்டேன்னு நீங்க உங்களுக்கே கொடுத்த வாக்குறுதி. இந்த வாக்குறுதி தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம். வெளியில் யாரும் இதை கவனிக்க மாட்டாங்க, கைத்தட்டி பாராட்ட மாட்டாங்க. ஆனா நீங்க இரவு தூங்கும் போது மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி பணத்தால, பதவியால, பாராட்டால கிடைக்காத ஒன்று. அது உங்களை நீங்களே ஏற்றுக்கொண்டதால கிடைத்தது. இந்த கட்டத்துல நீங்க பின்னாடி திரும்பி பார்த்தாலும் வருத்தம் அதிகமா இருக்காது. சில கசப்பான நினைவுகள் இருக்கும், ஆனா அவை காயப்படுத்தாது. அதுவும் என் வாழ்க்கையின் ஒரு பகுதின்னு ஏத்துக்க முடியும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் முழுமை. மகரம் ராசிக்காரங்க
வாழ்க்கையில இந்த முழுமை ரொம்ப தாமதமா வரும், ஆனா வந்தா ஆழமா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க மெதுவா அமைதியா உங்க எதிர்காலத்துக்கான விதைகளை விதைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவை உடனே முளைக்காது, ஆனா சரியான நேரம் வந்தா யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கும். நீங்க இனிமேல் அவசரப்பட மாட்டீங்க. காரணம், காலம் உங்க பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும். இந்த நம்பிக்கை குரல் இல்லாதது, ஆனா அது ஒருபோதும் பொய் சொல்லாது. இந்த வீடியோ இங்க முடிஞ்சாலும் உங்க வாழ்க்கை இங்க முடிஞ்சல. நீங்க இதுவரை நடந்த பாதை எல்லாமே உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வரதான். இப்போ நீங்க நிக்கிற இடம் சும்மா ஒரு இடம் இல்ல, இது நீங்க உங்களை மீண்டும் கண்டுபிடிச்ச இடம். அந்த கண்டுபிடிப்பு தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகிற மிகப்பெரிய விஷயம். மகரம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கை ஒரு சின்ன ஆனால் ஆழமான அமைதிக்குள் நுழைந்திருக்கு. இந்த அமைதி வெளியில இருந்து வந்ததா தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உறுதியான நிலை உருவாகி இருக்கும். முன்னாடி ஏதாவது நடந்தா உடனே இதுக்கு அடுத்தது என்ன ஓடுற மனசு இப்போ இருக்கிற தருணத்தை சமாளிக்கலாம்னு நிதானமா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிதானம் தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பலமாக மாறப்போகுது. அவசர முடிவுகள் குறையும், உணர்ச்சியால எடுக்கிற தீர்மானங்கள் மாறும். நீங்க சொல்ற வார்த்தைகள் குறையலாம், ஆனா உங்க இருப்பே பேச ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல சில மகரம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை உங்களை சோதிக்கிற மாதிரி இன்னொரு சின்ன சவால் வரலாம். இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகும் இன்னுமான்னு மனசுக்குள்ள தோணலாம். ஆனா இந்த தடவை அந்த சவாலை நீங்க வேற விதமா எதிர்கொள்வீங்க. பயத்தோட இல்ல, அனுபவத்தோட. அதுதான் வித்தியாசம். முன்னாடி அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா உடைந்து போயிருப்பீங்க. இப்போ அதையே பார்த்து நான் இதையும் கடக்க தெரியும் அமைதியா நின்னுடுவீங்க. இந்த நம்பிக்கைய யாரும் உங்களுக்கு கொடுக்கல, நீங்களே உங்களுக்காக உருவாக்கினது. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒன்று நடக்குது. நீங்க உங்க கடந்த காலத்தோட சமாதானம் செய்து கொண்டிருக்கீங்க. அது எல்லாம் சரியானதா இருந்தது என்பதற்காக இல்ல, ஆனா அது நடந்ததால் தான் நீங்க இப்போ இருக்கிற மனிதனா மாறி இருக்கீங்க என்பதற்காக. இந்த சமாதானம் வந்த நாளிலிருந்து உங்க மனசுக்குள்ள சண்டை குறையும். பழைய கேள்விகள் சத்தம் போடாது. ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கேட்கும் இடத்துல அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு கேள்வி வரும். இந்த கேள்விதான் உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த நேரத்துல நீங்க வாழ்க்கையில சில விஷயங்களை மெதுவா மறுபடியும் கட்ட ஆரம்பிப்பீங்க. அது உறவாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது நீங்க உங்களுக்கே வைத்துக்கிட்ட ஒரு கனவாக இருக்கலாம். இந்த தடவை நீங்க அதை பலவீனமான அடித்தளத்துல கட்ட மாட்டீங்க. உங்களுக்கே எதிரான சமரசங்கள் இல்லாம உங்க உண்மையான மதிப்புகளோட அதை கட்டுவீங்க. அதனால்தான் இந்த தடவை அது நீண்ட நாட்களுக்கு நிலைக்கும். மகரம் ராசிக்காரர்களே, நீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கை உங்களை உடைக்க வரல, அது உங்களை வடிவமைக்க வந்தது. அந்த வடிவமைப்பு வழியோட இருந்தது, தாமதமா இருந்தது, ஆனா அர்த்தம் இல்லாதது இல்ல. இப்போ அந்த அர்த்தம் மெதுவா தெளிவாக ஆரம்பிச்சிருக்கு. நீங்க இன்னும் எல்லா பதில்களையும் கண்டுபிடிக்கல, அது தேவையும் இல்ல. காரணம், இப்போ நீங்க கேள்விகளை பார்த்து பயப்படாத நிலைக்கு வந்துட்டீங்க. அந்த தைரியமே போதும். மகரம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க வாழ்க்கையோட ஒரு ஆழமான ஓட்டத்தை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி எல்லாமே கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைச்ச மனசு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு நான் ஏத்துக்கிற நிலைக்கு வந்திருக்கு. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தோல்வி கிடையாது, இது வாழ்க்கையோட ஓட்டத்தோட சேர்ந்து போகும் ஞானம். நீங்க இதுவரை எதிர்த்த விஷயங்களே இப்ப உங்களுக்கு பாடமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாடங்களை நீங்க கசப்பா இல்ல, அமைதியா ஏத்துக்கிற தருணம் தான் இது. இந்த கட்டத்துல நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆழமான உறுதியை உணர்வீங்க. வெளியில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்க உள்ளே ஒரு நிலைக்குலையாத அடித்தளம் உருவாகிட்டு இருக்கு. யாராவது உங்களை புரியாம பேசினாலும் குறை சொன்னாலும் அது உங்க உள்ள அமைதியை உடைக்க முடியாது. காரணம், நீங்க இப்போ உங்களை நீங்களே நன்றாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த புரிதல் தான் உங்களுக்கு கவசம். இந்த நேரத்துல சில மகரம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான உண்மை வெளிப்படும். அது மற்றவர்களை பற்றியதா இருக்கலாம், அல்லது நீங்களே இதுவரை ஒத்துக்கொள்ள மறுத்த ஒரு உண்மையா இருக்கலாம். அந்த உண்மை கொஞ்சம் வலியளிக்கலாம், ஆனா அது உங்களை சிதைக்காது, மாறாக உங்களை லேசாக்கும். ஏனென்றா உண்மைதான் சுமையை குறைக்கும். பொய்ய சுமந்ததால் தான் நீங்க இத்தனை நாள் கழிச்சு போனீங்க. இந்த உண்மையை ஏத்துக்கிட்ட பிறகு நீங்க எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க நீங்களாக இருக்க முடியும். இந்த சுதந்திரம் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய பரிசு. இந்த கட்டத்துல நீங்க மெதுவா உங்க வாழ்க்கை முன்னுரிமைகளை மாற்ற ஆரம்பிப்பீங்க. முன்னாடி முக்கியமா நினைச்ச சில விஷயங்கள் இப்போ அவ்வளவு முக்கியமா தோணாது. முன்னாடி கவனிக்காத சில விஷயங்கள் இப்போ ரொம்ப மதிப்புமிக்கதாக தோணும். இந்த மாற்றம் உங்களை மற்றவர்கள் புரிஞ்சுக்க முடியாத நிலைக்கு கொண்டு போகலாம். முன்னாடி இப்படி இல்லையேன்னு சொல்லலாம். அதை நீங்க விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் எல்லா மாற்றங்களையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த நேரத்துல நீங்க வாழ்க்கைய மெதுவா ஆனா ஆழமா ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு நாளையும் ஓடி போகாம கவனமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த கவனம் தான் நன்றியுணர்வை உருவாக்கும். நன்றியுணர்வு வந்த நாளிலிருந்து குறை சொல்லும் மனசு மெதுவா அமைதியாகும். குறை குறைந்தால்தான் நிறை தெரியும்.
இந்த கட்டத்துல நீங்க நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. முழுமை இன்னும் வரலாம். ஆனா இப்போ நீங்க குறைவோட சமாதானம் செய்து கொண்டிருக்கீங்க. அதுதான் உண்மையான முதிர்ச்சி. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி.